3 நாளைக்கு முன்னால் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்கெல்லாம் தானா போல, நம்ம தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி நம்ம தலைவர் அனுமதிச்சிருக்காரு, அதுதான் அவங்க போனாங்கன்றாரு. கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்து போயிருக்காங்கன்றாரு. ஆனால் ராஜா துணை பொதுச் செயலர் சொல்கிறாரு, எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, புருஷனை விட்டுட்டு ஓடிட்டானுங்க சுகத்துக்காகன்றாரு. இப்போ எது சரி? உதயநிதி சொன்னதா இல்லை ராஜா சொன்னதா? ஸோ குழப்பம் நீடிக்குதுங்க. திமுகக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்குது, பதட்டம் இருக்குது. எதிர்காலமே சூன்யமாயிடுச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த பயம்தான் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்கெல்லாம் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தை நடந்து முடிஞ்ச பிறகு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் செய்தியாளர் சந்தித்தார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை கூர்மையாக நான் கவனிச்சது என்னன்னா, எங்கள் தலைவர் கையில் முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டோம், இந்த சூழல் மாறி இருக்கிற சூழலில் நம்ம என்ன நிலை எடுக்கணும் திமுகன்றத தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்துக்கு கொடுத்துட்டோம், எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அதோட விட்டா பரவாயில்ல. அடுத்தது ஒன்று சொன்னார், அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் முடிவெடுத்தாலும் அதையும் நாங்கள் ஏற்போம் அப்படின்னு சொன்னார். அங்கதான் புள்ளி.